அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. ஸோ இந்த டாபிக் பார்க்குறோம். இதுவும் மிக முக்கியமான டாபிக் தான். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் கன்சென்ட், அதாவது எதிர் வரக்கூடிய ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னையே சேரும் அப்படின்றது தான் அதோடைய பதமாக நம்ம பார்க்குறோம். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அபாயம் நடைபெறும் என தெரிந்தும் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையில் ரிஸ்க்கு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சோம் அந்த வேலையை நான் செய்கிறேன்னு அவரே மனமோந்து ஏற்றுக்கொண்டாருன்னா இந்த பதத்தில் வந்துடுவார் அவர், வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய இழப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரையே தான் சேரும் கண்டி, யார் பணியமர்த்தினாங்களோ அவரை சாராது அப்படின்றது தான் இதோடைய மிக முக்கியமான விஷயம். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஓன் டேமேஜ் அண்ட் ஓன் லயபிலிட்டி. ஸோ வரக்கூடிய எதிர்ப்புகளுக்கும் அவர் தான், டேமேஜுக்கும் அவர் தான் பொறுப்பு, அந்த அந்த வேலைக்கான பொறுப்பு நிலைக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நான், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், அதாவது வைக்காரியஸ் லயபிலிட்டி இட்ஸ் மோர் டைம்ஸ் லயபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த இடத்துல மோர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகப்படியான நேரங்களில் இல்லை அதிகப்படியான விடயங்களில் இது வந்து லயபிளாக ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்காரியஸ் லயபிலிட்டியில் ஒரு டாபிக்ஸ் பார்த்தோம், நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஏஜென்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதாவது ஒரு ஒர்க்கை நம்ம டெடிகேட் பண்ணுறோம் ஒருத்தருக்கு, அவர் செஞ்சு முடிக்கிறாரு, அது ராங்ஃபுல் ஆக்டாக இல்லைன்னா, மிஸ்டேக்காக இருந்ததுன்னா இந்த மாஸ்டர் வந்து லயபிள் ஆவாருன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வெண்ட்டால் பெருந்தொகையை வந்து இழப்பீடாக யாருக்கும் கொடுக்க முடியாது. இவரால் எதனா ஒரு தொல்லை வந்துச்சுன்னா, இப்போ ஒரு வாகன விபத்தில் ஒருத்தர் இடிச்சிடுறாரு, ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்னும் போது எம்ப்ளாயர் கிட்டத்தட்ட செலவு பண்ணக்கூடிய நிலையில் தான் இருப்பார். ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் இவரை தான் சாரும். ஆனால் எம்ப்ளாயின்றது இவர்கிட்ட பார்த்திங்கன்னா சேலரி வாங்குகிற பர்சனாவோ இல்லைன்னா கூலி வாங்குகிற பர்சனாவோ இருக்கிறதுனால இந்த விபத்துக்கு இவர் பொறுப்பேற்க மாட்டார். அதனால் நிறைய டைம் பார்த்திங்கன்னா வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியாவாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வைக்காரியஸ் லயபிலிட்டியில் பிரின்சிபல் ஆஃப் ஏஜென்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்டரில் அவங்களும் லயபிள் ஆவாங்க. அதாவது ஒரு எண்ணெய் கிணறு இருக்குது, இல்லைனா ஒரு அபாயகரமான ஒரு கிணறு இருக்குதுன்னா இது உள்ளே இறங்கினா இறந்துருவாங்கன்னு இந்த எம்ப்ளாயருக்கும் தெரியும், இந்த எம்ப்ளாயிக்கும் தெரியும். இருந்தாலும் இவர் எம்ப்ளாயி வந்து ரிஸ்க் எடுத்து இந்த கிணத்துக்குள்ளே இறங்குறாரு அப்படின்னும் போது இதில் எதனா டேமேஜ் ஏற்பட்டால் எம்ப்ளாயரால் கண்டிப்பாக டேமேஜ் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவரே கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா ஒரு ரிஸ்கியான ஜாப். அதே மாதிரி இதில் வந்து சேல்ரி பேசிஸாக எதுவும் பண்ண முடியாது, இவங்க கேட்குறது தான் சேல்ரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓன் டேமேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூலி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்னால் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த சேலரி. அதே மாதிரி அந்த ரிஸ்க்கை நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே இறங்குறதுனால தான் இந்த சேலரி. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களால டேமேஜை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்க்கஸ்லாம் போயிருப்போம், நம்ம சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புலி குண்டோ இல்லை சிங்க குண்டோ இருக்கும், அது உள்ள ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார், ரிங் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அவரை. சிங்கத்தை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வருவார். சிங்கம் திடீர்னு அவர் கடிச்சிடுச்சுன்னா யார் லைபிள் ஆவாங்கன்றது நீங்களே புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த இடத்துல ரிஸ்க்கு இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அவர் அந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த டாக்டரைன் வந்தீங்கன்னா ஃபிட் ஆகும். அதாவது வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா ஃபிட் ஆகி அவர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார்னா அவர் பக்கம் தீர்ப்பு வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த எம்ப்ளாயர் மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எதனா காம்பன்சேஷன் கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆனால் கோர்ட்டில் வழக்கிட்டு அவரால் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் டேமேஜை வந்து கிளியர் பண்ண முடியாதுன்றது தான் இந்த வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா அப்படின்ற கான்செப்ட். இந்த மேக்ஸிம் ஃபிக்ஸ் ஆகணும்னா ஒரு விடயம் பார்த்தீங்கன்னா சரியாக நடந்திருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்கிற நபருக்கும் பி என்கிற நபருக்கும் இந்த வேலையை செஞ்சால் ரிஸ்க்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதில் பி என்கிற நபருக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியாமலையோ இல்லை ஏ என்கிற நபர் அதை மறைச்சாலோ இல்லை பி என்கிற நபருக்கு ரிஸ்க்கு தெரிஞ்சோ இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருந்தாலோ இந்த மேக்ஸிம் பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகாது. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்கணும். அதாவது சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அபாயகரமான கிணத்துல இறங்கினா என்ன நடக்கும்ன்றதுவான விஷயம் காமன் மேனுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். உள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா கேஸஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம், வேறு எதனா பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எதனா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான விடயங்கள் வேணால் இருக்கலாம் அதில். அதனால் ஒரு சயின்ஸ் நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இது உள்ளே இறங்கினா
ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த ஏக்கும் தெரிஞ்சிருக்கணும், பிக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த எசென்சியல் இருந்தால் மட்டும்தான் இந்த வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா அப்ளிகபிள் ஆகும், அதர்வைஸ் அப்ளிகபிள் ஆகாது. இப்போது இந்த மேக்ஸிமம் பயன்படுத்தி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுப்போம். இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, அங்கே வாகனங்கள் இந்த சைடும் வாகனங்கள் போயிட்டுருக்கு, இந்த சைடும் வாகனங்கள் போயிட்டுருக்கு. இந்த பாதசாரிக்கு பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும். கண்டிப்பாக இந்த ரோட்டை கடக்கும்போது நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது, ஏன்னா வாகனங்கள் மோதி இறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு இவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வாறு வாகனம் மோதி இறந்துடுச்சுன்னா இந்த மேக்ஸிம் வேலை செய்யாது, அதாவது ஒர்க் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பொது பாதையாக இருக்கிறதுனால இவங்களால் பார்த்திங்கன்னா டேமேஜ் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதாவது வாகனத்தை ஏற்படுத்தியவர் பார்த்திங்கன்னா டேமேஜ் கொடுக்காமல் இருக்க முடியாது. அது பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறதுனால இந்த வாலண்டி நான் இன்ஜூரியா என்ற மேக்ஸிம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணாதுன்ற விடயமும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாட்ஸை ரொம்ப டெப்த்தாக படிங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும். அதனால் கொஞ்சம் டெப்த்தாக படிங்க, புரிஞ்சு படிங்க. நோட்ஸ் அழகாக தனியாக நோட்டு போடுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி நோட்டு போடுங்க. சும்மா ஏதோ ஒரு நோட்டு கிடைக்குதுன்னு எழுதிடாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது பார்த்திங்கன்னா லா சப்ஜெக்டை எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தா மட்டும்தான் பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேடும்போது உங்களுடைய கான்செப்ட் கிடைக்காம போயிடும். அதனால் எவ்ரி சப்ஜெக்ட் அதுக்கு தனி நோட்டை போட்டு ரொம்ப தெளிவாக இல்லுஸ்ட்ரேஷனோடு எழுதுங்க. டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லுஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.